نستعينه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்று நின்று நிலவட்டமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மக்களுக்கு மத்தியில் சொன்னார்களோ அதன்படி வாழக்கூடிய மனிதர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் போல சொல்லொன்றும் செயல் ஒன்றுமாக இருப்பதில்லை. ஏழை தாயின் மகன் நான் என்று சொல்லிக்கொண்டு 15 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு போடக்கூடிய தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததில்லை. ஊழலுக்கு எதிரான ஆட்சியை கொண்டு வருவேன் என்று சொல்லிவிட்டு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொழுது வரி ஏய்ப்பு செய்தவரை போன்ற தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கவில்லை. எதை தன் மக்களுக்கு செய்ய வேண்டும் அல்லது செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ அதில் உறுதியானவர்களாக அதே செயலை அழகான முறையில் செய்யக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய அவருடைய முதலாவது இறுதி ஹஜ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹஜ் என்பது ஒன்று தான். அதுதான் முதலாவது ஹஜ்ஜு, அதுதான் இறுதி ஹஜ். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்தலிஃபாவிலிருந்து கடந்து செல்கிறாங்க. குறைஷி மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரசூல்லா முஸ்தலிஃபாவில் உள்ள மஸ்அருல் ஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் தங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த காலத்தில் நபிகளார் ஹஜ்ஜு செய்வதற்கு முன்னாடி முஸ்தலிஃபாவில் உள்ள மஸ்அருல் ஹராம் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே வசதி மிகுந்தவர்கள், உயர்ந்த குலத்தை சார்ந்தவர் தங்குவார்கள். சாதாரண குலத்தை சார்ந்தவர்கள், பொருளாதாரம் குறைவாக இருக்கக்கூடியவர்களாம் அரஃபாவில் தங்குவாங்க. ஏன்னா அவர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வை பிரித்து வைத்திருந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்தலிஃபாவில் உள்ள இந்த மஸ்அருல் ஹராமில் தான் தங்குவாங்கன்னு நினைக்கும் போது ரசூல் அதை கடந்து செல்கிறாங்க. கடந்து சென்று அரஃபா என்று சொல்லக்கூடிய பெருவெளிக்கு வர்றாங்க. இந்த அரஃபா என்று சொல்லக்கூடிய பெருவெளியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரானா என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கில் தன்னுடைய கஸ்வா என்று சொல்லக்கூடிய ஒட்டகத்தின் மீது அமர்ந்து மக்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்துறாங்க. இதுதான் ஹஜ்ஜத்துல் விதா அப்படின்னு சொல்லுவாங்க, விடைபெற்று செல்லக்கூடிய ஹஜ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மக்களுக்கு மத்தியிலே உரையாற்றிய அற்புதமான உரை, தன்னுடைய 23 ஆண்டுகால பிரச்சாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட உரையாக இந்த உரை இருந்தது. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அறியாமை காலத்தின் அத்தனை பழக்க வழக்கங்களும் என்னுடைய காலுக்கு கீழே புதைக்கப்பட்டது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த சமூக மக்கள் யார்? அறியாமை கால மக்கள் தானே. எல்லா விதமான அறிவுக்கு அப்பாற்பட்ட செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள். எல்லா விதமான மூட பழக்க வழக்கங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஐயாமுல் ஜாகிலியா என்று சொல்லக்கூடிய எந்த அறிவுக்கு உட்படாத அளவிற்கு மிக கொடூரமான கடுமையான மூட நம்பிக்கைகளை அந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையின் பழக்க வழக்கங்களாக நம்பிக்கைகளாக செய்து கொண்டிருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சொல்கிறாங்க, அத்தனை அறியாமை கால பழக்க வழக்கங்களும் என்னுடைய காலுக்கு கீழே புதைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கொண்டு வந்த மார்க்கத்தை அறிவுபூர்வமான மார்க்கம் என்று பிரகடனம் செய்கிறாங்க. அப்படி செய்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில செய்திகளை சொல்கிறாங்க. பழிக்கு பழி வாங்கக்கூடிய விஷயம் இன்று முதல் ரத்து செய்யப்படுகிறது, தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படிங்கிறான். கிடையாதுங்கிறான். ஏன்னா அந்த மக்களை பொறுத்த மட்டும் அவங்களில் யாரேனும் கொலை செய்தால், கொலை செய்தவர் இறந்து விட்டாலும் கூட கொலை செய்தவருடைய வாரிசுகளை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு வசியை செஞ்சுட்டு போவாங்க. அப்பா நம்ம வீட்டில் ஒரு ஆள் கொலை செஞ்சுட்டார், இன்னும் குலத்தை சார்ந்தவர் செஞ்சுட்டார், அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் நீ கொலை செய்யணும் என்று என்ன பண்ணுவாங்க, வாரிசாக வசியத்து செய்யக்கூடிய அளவிற்கு பழிக்கு பழி வாங்கக்கூடிய உணர்வு என்னது மிக மோசமான வெறுப்புணர்வாக அந்த சமூக மக்கள்கிட்ட இருந்துச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பழிக்கு பழி வாங்குறீங்கல்ல, இந்த பழிக்கு பழி வாங்குவது இன்றிலிருந்து தடை செய்யப்படுகிறது. யாரும் யாருடைய கொலைக்காக என்ன பண்ணக்கூடாது, பழிக்கு பழி வாங்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிவிட்டு தன்னுடைய குடும்பத்திலிருந்து என்ன பண்ணுறாங்க, அதை ஆரம்பிக்கிறாங்க. புதையில் குலத்தை சார்ந்த, ஹுதைல் என்று சொல்லக்கூடிய ஒரு குலத்தை சார்ந்தவர்கள் என்னுடைய சிறிய தந்தையான
ரபியா பின் அல் ஹாரிஸ் அவருடைய பிள்ளையை கொலை செய்து விட்டார்கள். ஹுதைல் என்று சொல்லக்கூடிய ஒரு குலத்தை சார்ந்தவர்கள் ஒரு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா சிறிய தந்தை, அவர் பேர் ரபியா பின் அல் ஹாரிஸ், அவருடைய மகனை கொலை செஞ்சிருக்காங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னுடைய சிறிய தந்தையுடைய மகனை ஹுதைல் குலத்தார் கொலை செய்து விட்டார்கள், அவர்களை நான் மன்னிக்கிறேன், அவர்கள் விஷயத்தில் பழி வாங்குவதை நான் ரத்து செய்கிறேன், தள்ளுபடி செய்கிறேன் என்று என்ன பண்ணுறாங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. மக்களுக்கு மத்தியிலே பழி வாங்கக்கூடாது, பழி வாங்குவது என்பது தடை செய்யப்படுகிறது என்று சொல்லும் பொழுது தன்னுடைய குடும்பத்திலிருந்து முதல் என்ன பண்ணுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிக்கிறாங்க. சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக நபிகளாருடைய வாழ்க்கை இல்லை என்பது இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான பாடம். இதைத் தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வட்டி இன்றிலிருந்து ஹராம் அப்படிங்கிறாங்க. யாரும் வட்டி வாங்கக்கூடாது, வட்டிக்கு யாரும் என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. வட்டி என்பது அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம், வட்டி கூடாது என்று சொல்லிவிட்டு அவங்க பெரியத்தா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வட்டிக்கு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எதை கொண்டு வந்து எங்கே நிப்பாட்டுறான் பாருங்க, வட்டி கூடாது என்று சொல்லிவிட்டு என்னுடைய பெரிய தந்தைக்குடைய வட்டி யாரெல்லாம் தர வேண்டுமோ அவர்களெல்லாம் இன்று முதல் வட்டி தராதிங்க, அவருக்கான அசலை மாத்திரம் தருங்க என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி நீங்க செய்யுங்க நீங்க செய்யுங்க என்று உபதேசிக்கக்கூடிய ஆள் அல்ல, தான் செய்துவிட்டு உபதேசிக்கக்கூடிய ஆள். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால், அவருடைய கட்டளை என்றால் உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு மனிதர்கள் உருவானார். ஏன் சஹாபாக்கள் அப்படி உருவாகிறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையும் கவனிக்கிறாங்க, வார்த்தையும் கவனிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை எப்படி இருக்குதோ அதற்கு அப்படியே மாற்றமாக இல்லாமல் மிகச்சரியாக வாழ்க்கை இருந்தது. இதை கவனித்து தான் என்ன பண்ணுறாங்க, நபிகளார் மீது முஹப்பத் கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்னால் உயிரை கொடுப்பதற்கு என்ன பண்ணுறாங்க சஹாபாக்கள் உருவானார்கள் என்றால் அப்படித்தான் நாமளும் வளரணும். நம்முடைய வார்த்தை ஒன்றாக வாழ்க்கை ஒன்றாக என்னது இருக்கக்கூடாது. ஏன்னா சில தருணங்களில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பற்றி குறை சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, என் பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்ற குறையை சொல்லுவார்கள். இவர்கள் அதற்கு தகுந்தாற் போல நடக்கிறார்களா அப்படிங்கிறத முதல் யோசிக்கிறோம்ல. பிள்ளையை பார்த்து இதை செய்யக்கூடாதுன்னா நாமளும் செய்யக்கூடாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகிட்ட பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, பொய் சொன்னால் அல்லா அடிப்பான், பொய் சொன்னால் மறுமையில் அல்லா பிடிச்சிக்கிடுவான் அப்படின்னு பிள்ளைக்கு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்ன சொல்லிடுவாங்க, பொய்யை அதே பிள்ளையை விட்டு சொல்லுவாங்க. யாரேனும் ஏதேனும் கடன் வாங்கியிருந்தா பிள்ளைகிட்ட வரும்போது என்னது, ஆள் இல்லைன்னு சொல்லு, அத்தா வீட்டில் தான் இருப்பார், கடன்காரன் வந்து கேட்பார், கடன்காரனுக்கு ஆள் இருக்கிறதா தெரிஞ்சா என்ன பண்ணுவார், சட்டையை பிடிச்சி நிப்பாட்டிடுவார், அசிங்கமாரு. பிள்ளைகிட்ட சொல்கிறது அத்தா இல்லைன்னு போய் சொல்லு, அப்போ பிள்ளை பார்க்குமா இல்லை, அத்தா வீட்டில் இருக்கிறாரு, அம்மா சொல்கிறாங்க இல்லைன்னு சொல்கிறாங்க, நம்மளை பார்த்து போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே போய் சொல்கிறாங்கன்னா சில இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா ஜவுளி கடையில் போய் கணவரை விட்டுட்டு வீட்டில் போய் என்ன பண்ணுவாங்க ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் 2000 3000 வாங்கிட்டு வந்துடுவாங்க. வீட்டுக்கார அத்தா என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க, எவ்வளோமா ட்ரெஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே பார்க்கவே அப்படின்வாங்க. பையன் என்ன பண்ணிடுவான், டக்குன்னு உளறிடுவான். ஏன்னா பிள்ளைகளை பொறுத்த மட்டும் எப்பவுமே என்னது நன்மை தீமை பார்க்காது, சட்டுன்னு உள்ளபடி என்னது சொல்லக்கூடியதாக இருக்கும். உடனே என்ன சொல்லுவாங்க, இது இல்லை 3000 வாங்கினாங்கன்னு உடனே பிள்ளையை அதட்டிடுவாங்க. லூஸ் மாதிரி வளராத, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பிள்ளை போய் சொல்கிறான், இதெல்லாம் கம்மி தான் 500 வாங்க. உண்மையா? அப்போ பிள்ளை பார்க்கும்ல, ஆஹா அம்மா 3000 வாங்கி ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு 500 சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்குமா இல்லையா? அப்போ அம்மாவுடைய கட்டளை அத்தாவுடைய கட்டளை பொய் பேசக்கூடாதுன்னு இருக்கிறது, செயல் பொய் சொல்லுகிறார். அப்போ குழந்தை சொல்லை கவனிக்குமா செயலை கவனிக்குமா? செயலை தான் கவனிக்கும். பொதுவாக நாம் 1000 தடவை உட்காந்து இங்கே பயன் பண்ணாலும் சரிதான், நம்ம வீட்டுக்கு போகும்போது எதுவுமே நம்முடைய மனசில் இருக்காது. ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த செயல் தான் நம்முடைய வாழ்க்கை பூராவும் இருக்கும். அப்போ சொல்லை விட செயல் பிரதானம். நபிகளாரிடத்தில் எதை மக்களுக்கு மத்தியில் சொன்னார்களோ அது அப்படியே இருந்தது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் செய்யணுங்கிற எண்ணம் எல்லா நபித்தோரிடத்தில் இருந்தது என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இதை படிப்பினையாக நாம் உணர வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியில் நிறைய விஷயத்தை உபதேசித்தாங்க. அதில் முக்கியமானது என்ன, தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஏவுறாங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்கள் எல்லாம் எடுத்து போடுறாங்க. நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், நிறைய வசனம் இருக்குல்ல, வாக்கீமுஸ் ஸலாத் வாத்து ஜக்காத், இது மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்தில் என்ன பண்ணுறாங்க, உபதேசிக்கும் போது இதை தான் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் வந்தால் அவரிடத்தில் ரசூலுல்லாஹ் முதல் வாங்கக்கூடிய பையத் என்ன தெரியுமா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க மாட்டேன், தொழுகை நிலைநாட்டுவேன். இதான் 2வது விஷயம். ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க மாட்டேன், 2வது தொழுகை நிலைநாட்டுவேன். பொருளாதார வசதி இருந்தால் என்னது, நான் ஜக்காத் கொடுப்பேன். இந்த பையத்தை ரசூலுல்லாஹ் வாங்குவாங்க. அப்போ பெரும்பாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சமூகத்திற்கும் தன் மக்களுக்கும் தன் தோழர்களுக்கும் வலியுறுத்திய மிக முக்கியமான 2வது விஷயம் தொழுகை தான். தொழுகையை இந்த தருணத்தில் என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. தொழுதால் தான் முஸ்லீம், தொழுகையை விட்டால் காஃபிர்ங்கிற நிலைக்கு போயிடுவீங்க அப்படியெல்லாம் எச்சரிக்கை செஞ்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தொழுகை விட்டாங்களா? நீங்கள் வரலாற்றை எடுத்து படித்து பாருங்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மெஹராஜில் எப்பொழுது 5 நேர தொழுகையை கடமையாக்கினோம் நம்ம மக்காவில் இருக்கும் பொழுது, அதிலிருந்து உயிர் போகக்கூடிய வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை விட்டதில்லை. எந்த அளவுக்கு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி காலம், மரணத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வீட்டில் இருக்கிறாங்க. தொழுகைக்கான நேரம் வருது, பிலால் ரலியல்லாஹு பாங்க சொல்லிட்டாங்க. மக்கள்லாம் வந்து தொழுகைக்கு என்ன பண்ணுறாங்க, சஃபில் நிற்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த போர்வை, ஒரு பாய் தானே, பாயை எடுத்தால் என்னது, வீடு தெரியும், பள்ளி தெரியும். பாயை அப்படி ரசூலை விரிச்சு பார்க்குறா, மக்கள்லாம் ரசூலுல்லாஹ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அபூபக்கரை வந்து தொலை சொல்லுங்கன்னு என்ன பண்ணுறாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு வேணாங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அபூபக்கரை உங்கள் இடத்துல வச்சோம்னா தொழுதுகிட்டு இருக்கும்போது அவர் இலக்கிய மனதுடையவர், அழுதுருவார், அதனால தொழுகை சரியா வராது அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் 3 தடவை சொல்றாங்க, அபூபக்கரை தொலை சொல்லுங்க, அபூபக்கரை தொலை வைங்கன்றாங்க. 3 தடவை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அத்தாவுடைய இறக்கணத்தை பார்த்து அத்தா போய் நின்று அழுதுருவாரு, தொழுகை சரிப்பட்டு வராதுங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் 4வது சொல்றாங்க, யூசுஃபின் சகோதரிகளே, நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா, அபூபக்கரை மீண்டும் தொலை சொல்லுங்க, தொலை வைக்க சொல்லுங்கிறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, நின்று என்ன பண்றாங்க, இமாமா நின்று தொழுறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. 2 தோழர்களை வர செய்து அவங்க தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நின்று தொலை வைக்கிறாங்க, பின்னாடி மக்கள் தொழுது கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பேசாம உட்காரல, வீட்டுக்குள்ள உட்காந்துக்கலாம், நம்மளால முடியல அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணல, நினைக்க ரசூலுல்லாஹ்வால எழுந்திருச்சு நிற்க முடியல. எந்த அளவுக்கு என்றால், 2 தோழர்களுடைய தோல்ல தன்னுடைய 2 கைகளை ரசூலுல்லாஹ் போட்டுக்கிறாங்க. கைகளில் போட்டு என்னை இழுத்து செல்லுகின்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கால் அவருடைய வீட்டிலிருந்து பள்ளி வாசல் வரைக்கும் தர தர தரன்னு தரையில் இழுபட்டுக்கிட்டே போகுது. எவ்வளோ பலவீனமாக அந்த சமயத்தில் இருந்திருப்பாங்க பாருங்க. கடுமையான நோய்க்கு ஆட்பட்ட நிலையில் காலை ஊண்டி நடக்க முடியாத தருணத்தில் 2 தோழர்களுடைய தோள்களில் தன் கையை போட்டுக்கொண்டு அவர்களுடைய மேலே தாங்கி கொண்டு கால்கள் தரையில் இழுபடும்படி என்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே நுழைகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு ரசூலுல்லாஹ்வுக்காக என்ன பண்ணுறாங்க, இடம் விடுறாங்க. ரசூலுல்லாஹ் சைகையில சொல்கிறாங்க, நீங்களே தொலைவைங்கன்றாங்க. மாட்டேன்றாங்க. அப்படியே அபூபக்கர் ரலியல்லாஹு பின்னாடி வர்றாங்க. ரசூலுல்லாஹ் அப்போ தான் உட்காந்து என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு மத்தியிலே தொலை வைக்கிறத பார்க்கணும். யோசிச்சு பாருங்கள், இப்படி ஒரு நிலைமை நமக்கு இருந்தா எப்பேற்பட்ட நிலைமை. ரசூலுல்லாஹ் தனக்கு என்னது சலுகை எடுத்துக்கலாம்ல, நீங்கள் எல்லாம் தொழுதுக்க, வீட்டில் தொழுதுக்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கணும். அப்படி அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு முடியாமல் இருந்தாலும் கூட நேர போய் பள்ளியில் நின்று ஜமாத்தோடு தொழுதார்கள் என்றால் என்ன கருதுகிறார்கள் என்றால், என் மக்களுக்கு நான் எதை சொன்னோனே அதற்குரியவனாக நான் இருக்க வேண்டுமே தவிர, இதோ முகமது சொன்னார் செய்ய மறுத்தார் என்ற பேர் எனக்கு வந்துவிடக் கூடாது என்ற நல்ல எண்ணம், இறையச்சம் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து. நம்ம மக்கள்கிட்ட வண்டி இருக்குது, வீடு பக்கத்தில் இருக்குது, பாங்கு சொல்கிறதெல்லாம் கேட்குது, ஆனாலும் தொழுறாங்க. இரவு முழுக்க உட்காந்து நம்முடைய பள்ளியில் என்னது இபாதத்துகள் ஜகஜோதியாக நடக்குது. ஒவ்வொரு ஒற்றைப்படை இரவுலையும் 11:30 மணிலேருந்து என்னது 3 மணி 3:30 மணி வரைக்கும் ஜகஜோதியாக இரவு இபாதத்து நடக்குது. 4 மணிக்கு வரைக்கும் தொழுகை நடக்குது. எல்லாம் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, உட்கார்ந்து கொண்டு கூட்டாக உட்காந்து எல்லா விதமான அமல்களை செஞ்சுட்டு சகர் நேரத்தில் மணக்க பிரியாணியை நெய்ச்சோரை மந்தி சோறை சாப்பிட்ட மேனிக்கு வீட்டுக்கு போகிறது தான் ஃபஜ்ரு ஃபனாலு. அப்புறம் என்ன மூமின், அப்போ என்ன தௌஹீத்வாதி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்புறம் மக்களுக்கு மத்தியில் உபதேசிப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒரு தௌஹீத்வாதியாக நீ தொழுப்பா என்று சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது, என்ன முன்மாதிரி இருக்கிறது? இரவு தொழுகை என்பது சுன்னத். நல்லா கவனிச்சுங்க, ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தாலும் இரவு தொழுகை சுன்னத்து தான். அதை விட்டால் கேள்வி இல்லை. நீங்கள் இன்று இரவு தொழுகை நீங்கள் தொழுதீங்கன்னா 1000 மாதத்துக்குரிய நன்மை உண்டு. 1000 மாதங்கள் நின்று வணங்கிய நன்மை உண்டு. இன்னைக்கு நீங்க தொழலைன்னா அல்லாஹ் ஏன்னு கேள்வி வைக்க மாட்டான். இசா தொழுனா ஏன் கேட்பான். ஃபஜ்ர் 2 ரக்காத் தொழுனா ஏன்னு சட்டையை பிடிச்சி கேட்பான். அவன் கேட்டு கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஒருத்தரும் நகர முடியாம மகசல் மைதானத்தில் ஃபஜ்ர் 2 ரக்காத் ஃபர்லு தொழுவது அவ்வளவு வேப்பங்காயா கசகு. இரவெல்லாம் உட்காருவாங்கலாம், வேலையெல்லாம் செய்வாங்கலாம், அமல்கள் எல்லாம் பண்ணுவாங்களாம். ஆனால் ஃபஜ்ர் என்னது வீட்டில் போய் ஜவுஜத்தோட தொழுவாங்களாம். ஜவுஜத்தில் வழங்குது இல்லை, மனைவியோடு உட்காந்து என்னது சந்தோஷமா என்னது டூயட் பாடுற மாதிரி தொழுகிறாங்கன்னா இது என்ன மாதிரி முன்மாதிரி? இப்படி ரசூலுல்லாஹ் காட்டினாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கடுமையான வேதனையிலும் கூட நபிகளார் பள்ளிக்கு வந்து தொழ வேண்டும் என்று நினைக்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி, நம்முடைய வாழ்க்கை எப்படி? அப்போ ரசூலுல்லாஹ்வை நம்ம என்ன சொல்லிக்கிறோம், தலைவர்னு சொல்லிக்கிறோம். தலைவர்னு சொல்லி என்ன பண்ணுறது? ரஜினிகாந்தன் படி மதிக்கக்கூடிய மனிதன் கூட இருக்கிற தலைமுடிய சொட்டையாக்கிட்டு ரஜினி மாதிரியே பேசுகிறான், ரஜினி மாதிரி நடக்கிறான். அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மஹப்பத், ஒரு காஃபிரிடம் பொய்யை பேசக்கூடிய, விபச்சாரத்தை சொல்லக்கூடிய, அசிங்கத்தை சொல்லக்கூடிய ஒரு தலைவன் மீது இருக்கக்கூடிய மரியாதை மஹப்பத்தும் நம்முடைய சமூகத்தில் உள்ள முஸ்லீம்களிடத்தில் இல்லவே இல்லை. பின்ன எப்படி நமக்கு அமைதி இறங்கும்? பிரச்சனை தான் வரும், முசீபத்து தான் வரும், துன்பம் தான் வரும். நம்மளும் கேட்கிறோம், இறைவா துன்பத்தை போக எப்படி போக்குவான்ல?
ரசூல்லா மாதிரி நம்ம நடக்கலையே. நபிகளார் 5 நேர தொழுகை நமக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா 50 5 ஆக்கியிருக்காங்க. அதை புரிஞ்சுக்கணும். 50 கிடைச்சிச்சா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லா பாதுகாக்க வேண்டும். 50 நேர தொழுகையை நபிகளார் கொண்டு வந்து கொடுத்து தொழுங்கன்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொல்றான், முஹம்மதே இந்த 5 நேர தொழுகை உங்க மக்கள் தொழ மாட்டாங்க. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பனு இஸ்ரவேல் சமூகம் படாபாடு படுத்தியிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்றான், நம்மளை நாடி பிடிச்சு பார்த்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், உங்க சமூகம் இதெல்லாம் தொழ மாட்டாங்க, 5 குறைச்சிட்டு வாங்கன்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? என் இறைவனிடத்தில் இதை குறைத்து கேட்பதற்கு நான் வெட்கப்படுறேன்னா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் வெட்கப்பட்ட விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக இஸ்லாமிய சமூகம் படிப்பு, வேலை, உறவினர் வந்துட்டாரு, அவங்க வந்துட்டாங்க, வெளியில போயிட்டேன், டூர் போயிட்டேன், ஜவுளி கடைக்கு போயிட்டேன் என்றெல்லாம் சொல்லி தொழுகையை பாழாக்குறோமே. நபிகளாரிடத்தில் இந்த முன்மாதிரி இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எதை மக்களுக்கு சொன்னார்களோ அதன்படி நடந்தார்களா இல்லையா? அப்படித்தானே நாமும் நடக்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலுன மா லா தஃஅலூன், நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் செய்யாததை பிறர் மீது ஏவாதீர்கள். நீங்க எதை செய்யலையோ ஏவாதீங்க. பிள்ளையை பார்த்து தொழுன்னு சொன்னா நீங்க தொழுதுட்டு தொழுக சொல்லுங்க. நீங்க பிள்ளையை பார்த்து பொய் பேசான்னு சொன்னா நீங்க பொய் பேசாம இருந்து பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க. நம்ம பிள்ளையை பார்த்து மோசடி செய்யக்கூடாதுன்னு சொன்னா நாம மோசடி செய்யாம இருந்துட்டு நம்ம பிள்ளையை பார்த்து சொல்லணும். பிள்ளையை பார்த்து கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னா நாம கெட்ட வார்த்தை பேசாம நல்ல வார்த்தை பேசிக்கொண்டு பிள்ளைக்கு சொல்லும் பொழுதுதான் பிள்ளைகளுக்கு அது எடுபடும். இல்லை என்றால் வெறும் அறிவுரை என்பது என்னது? பகல் கனவாகத்தான் இருக்குமே தவிர இது மாதிரி இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் நடக்குது. கூட்டுப்படையினர், மதீனாவை சுற்றியுள்ள கூட்டம் எல்லாம் ஒன்று கட்டிட்டான். மக்காவுடைய குறைஷி எல்லாம் சேர்ந்துட்டான். எல்லா படையும் ஒன்று சேர்ந்து என்ன பண்றாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்தை அழிப்பதற்கு வர்றாங்க. இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்ச பின்னாடி மக்கள்கிட்ட உட்கார்ந்து மஷூரா செய்கிறாங்க. இப்போ இந்த படை எதிர்கொள்வது எப்படி அப்படின்னும் போது சல்மான் பின் ஃபாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இவர் பாரசீகத்தை சார்ந்தவர், அவர் சொல்றாரு, எங்களுடைய ஊரில் இது மாதிரி அந்நிய படைகள் படையெடுப்பு வந்தாங்கன்னா ஊரை சுற்றி அகழி தோண்டுவோம். அந்த அகழியை தாண்டி என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அவங்க அதுக்குள்ளே இறங்குனாங்கன்னா இங்கேருந்து நாங்கள் அம்பு எரிஞ்சு என்ன பண்ணிடுவோம், எங்களை தக்காத்து கொள்வோம்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அது நல்ல ஆலோசனையாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, தன் தோழர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஊரை சுற்றி அகழி தோண்டுங்கன்றாங்க. சொல்லிட்டு பேசாமல் இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அஹ்ஸாப் யுத்தத்தின் போது தன்னுடைய மேனியில் மண்ணை சுமந்து கொண்டு சென்றார்கள். அந்த மண் அவருடைய மேனியில் பட்டு அவருடைய வெண்மையை மறைத்தது அப்படிங்கிறாங்க. செய்யும் ரசூலுல்லாஹ் பேசாமல் இருந்திருக்கலாம்ல. ரசூலுல்லாஹ் சொன்னால் கேட்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய கூட்டம் இருக்கு. அப்போ அகல் தோண்டுப்பா, உங்களை நீங்கள் பாதுகாத்து கொண்டு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். இன்னைக்குள்ள தலைவர்லாம் அப்படி தானே. யார் ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கா, எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரிதான், சொல்றது மட்டும்தான், நீ செய் நீ செய் நீ செய். அவன் எல்லாம் ஏசி ரூமில் உட்காந்து என்ன பண்ணுவான், வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருப்பான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியோடு இருந்து கொண்டு அகல் போர்ல மக்களோடு மக்களாக மண் சுமந்தார். ஒரு பெரிய பாறை வருகிறது, மண்ணுக்குள்ள ஒரு பெரிய பாறை வருகிறது. சஹாபாக்கெல்லாம் உடைக்கிறாங்க. உடைச்சா யாராலும் உடைக்க முடியல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, ரசூலுல்லாஹ்வே நீங்க வந்து உடைங்க. நபிகளார் கையில் கடப்பாறை கொடுக்கப்படுகிறது. அந்த கடப்பாறை வச்சு தான் அவ்வளோ நேரம் தோண்டிட்டு இருக்கிறாங்க, யாரும் உடைக்க முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே ஒரு போர்வை மட்டும்தான் போத்தி இருக்கிறாங்க. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தூக்குறாங்க, அவருடைய போர்வை விலகி அவருடைய மேனியுடைய வெண்மை தெரிகிறதுங்கிறாங்க சஹாபாக்கள். அப்படி ஒரு இறக்குனா அப்படி சுப்புனுரா உடை. எவ்வளோ பெரிய வீரம் பாரு. அப்போ ரசூலுல்லாஹ் பார்த்து சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களோட கையை உயர்த்தும் போது அவருடைய மேலே போட்டிருக்க போர்வை விலகியது. அவர்கள் தங்களுடைய வயிற்றில் கற்களை கட்டி கொண்டு இருந்தார்கள். அப்படின்னா பசியோடு இருக்கிறாங்க. பசியில் வந்து வயிறு வளைஞ்சிடும். பசியில் வந்து என்னது, அப்படி உடல் ஒட்டி போயிரும்ல, வேலை செய்ய இயலாது. ரசூலுல்லாஹ் அதை இறுக்கிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, பல்ல கடிச்சுக்கிட்டு நல்லா நிற்கணும், தெம்மா நிற்கணுங்கிற என்ன பண்ணுறாங்க, வயிற்றில் கல்லை கட்டி துணியில் வச்சு நல்லா இருக்குமா கல்லை கட்டி என்னது நிமிர்ந்து நிற்கிறாங்க. அந்த பசியோடு அவங்க அடித்த அடியில் கல் உடைஞ்சின்னா ரசூலுல்லாஹ்வுடைய வீரம் எப்படி இருக்கும்? எப்பேற்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சு பாருங்கள். மக்களிடத்தில் சொல்லிவிட்டு பேசாமல் மூலையில் உட்காந்துருக்கோம். இதை பார்த்துட்டு ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அழுகுறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பசியோடு இருக்கிறான்னு சொல்லி தன் மனைவிடத்தில் சொல்லி என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்குறாங்க. அப்பயும் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் வளவரைச்சு அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சு அது பெரிய பரக்கத்தாகி எல்லா மனிதர்களது உள்ள ஒரு மிகப்பெரிய சம்பவமாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள். சொல்லக்கூடிய இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் கூட சொன்ன சொல்லுக்கு உரியவர்களாக செய்து காட்டி இருக்கிறார்கள் என்றால் இந்த பண்பு நம்ம இடத்துல வேணும் தானே. நம்ம வெறுமனே சொல்லிக்கொண்டே இருந்தால் கேட்க மாட்டாங்க தான், செய்யணும் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம டிவியில் என்ன பண்ணுறது, நம்ம பிள்ளைங்க பாட்டு பார்க்குது, நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் உட்காந்துட்டு குரானை மனப்பாடம் பண்ணு அப்படி என்ன பண்ணுறோம், குரான் எடுத்து கையில் கொடுக்குறோம். குரான் எடுத்து படிக்குது அல்லது கேட்குது, மண்டையில் ஏற மாட்டேங்குது.
ஒரே ஒரு தான் பாட்டு பார்க்குறாங்க, ஆடிக்கிட்டே பாடுதா இல்லையா? நம்ம கூட சில நேரம் நல்லா பேஸ் நம்ம பிள்ளை நல்லா ஆடுது அப்படி நாம கூட என்ன பண்ணுறோம், பிள்ளை ஆடுறதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு நம்ம இருக்கிறோமா இல்லையா? அப்போ என்ன விளங்குறது என்றால் ஆடியோவோட வீடியோ தான் முக்கியம். நீ எவ்வளோ நேரம் நீங்கள் பேசினாலும் சொன்னாலும் சரிதான், ஒரு செயல் இருக்குல்ல உள்ளத்தில் அப்படியே உட்காந்துரும். மோஷன் பிக்சர்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் மனசில் உட்காரும். நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். சமீபத்தில் கூட என்னது வரலாறு பார்த்துருக்கோம். சாவா என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படத்தை வட இந்தியாவில் வெளியிட்டார்கள். திரைப்படத்தின் நாதம் என்ன தெரியுமா? 300-400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அவுரங்கசீப் சிவாஜியுடைய மகன் சம்பாஜியை அடித்து கொலை செய்து ஒட்டுமொத்தமாக மக்களை எல்லாம் கருவறுத்தான், எப்படியெல்லாம் கொலை செய்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி மிக கொடூரமாக அந்த செய்தியை காட்டி இதற்கு என்ன பண்ண போகிறோங்கிற மாதிரி படத்தை முடித்தான். படம் தாக்கத்தை ஏற்படுத்திச்சா? மும்பை முழுக்க கலவரம் நடந்துச்சா? நாக்பூர் முழுக்க பற்றி இருந்துச்சா? செத்தவனை வெளியிலிருந்து தோண்டி எறாங்கிறான். எவ்வளோ பயம் வந்துருச்சு பாருங்க. ஆனால் உயிரோடு இருக்கிறவனுக்கு பயந்த காலம் போய் உள்ள கபருக்குள்ளே இருக்கக்கூடிய அவுரங்கசீப்பை வெளியே எடுத்தா தான் எங்கள் வீட்டில் எனக்கு நிம்மதிங்கிற அளவுக்கு என்னது மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் வன்முறைகள் இன்றும் நடந்து கொண்டிருக்க நாம் பார்க்கிறோம் என்றால் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த தாக்கம் ஏற்படுத்தும். இந்த சினிமான்னு சொல்கிறோம்ல, மோஷன் பிக்சர்ஸ் நகரக்கூடிய காட்சி மனிதனுடைய உள்ளத்தில் மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். இன்னைக்கு கூட ஒரு படம் வருது, சந்தோஷ் சொல்லி ஒரு படம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெளியான படம், கிட்டத்தட்ட என்னது ஆஸ்கார் அவார்டுக்கெல்லாம் போயிடுச்சு. வெளியிடலை இன்னைக்கு இந்தியாவில். ஏன் வெளியிடலை தெரியுமா? இங்கே உள்ள வெறுப்பு பிரச்சாரத்தை மெயினாக கொண்டு வந்து நிப்பாட்டுறான். இந்தியா என்பது வட மாநிலத்தில் மிக முக்கியமாக மத துவேஷம் நடக்கிறது, சிறுபான்மைக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் நடக்கிறது, சிறுபான்மையை கொண்டு குவிக்கிறாங்க, பட்டியலின மக்களை கொண்டு குவிக்கிறாங்கன்ற கான்செப்டோடு ஒரு படத்தை என்னது வட இந்தியாவில் கொண்டு வந்து ரிலீஸ் செய்யணும்னு நினைக்கிறான், மறுக்கிறான். ஏன் அப்படிலாம் படம் எடுத்தால் முஸ்லீம்களுக்கு மேலே பரிதாபம் வந்துடும்ல, முஸ்லீம்களுக்கு மேலே வெறுப்புணர்வு வர்ற மாதிரி படம் எடுத்தால் ரிலீஸ் பண்ணுறேன், நானே வரிகளை கணிக்கிறேன், நானே நல்ல படம் சொல்கிறேன், பிரதமர் மோகன் சொல்கிறாரா இல்லையா? இப்படி இருக்கு. நம்ம பார்க்கணும். கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் செய்யக்கூடிய செயல் தான் பெரிய அளவில் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யாரோ ஒருத்தர் தப்பு செய்தால் அவரை மாத்திரம்தான் பத்திரிகையில் போடுவான். யாரோ ஒருத்தர் குப்புசாமி ராமசாமி தப்பு செஞ்சான்னு வச்சுங்க, குப்புசாமி தப்பு செஞ்சால் ராமசாமி தப்பு செஞ்சான் அப்படி தான் இருக்கும். ஒரு முஸ்லீம் தப்பு செஞ்சால் முஸ்லீம் தீவிரவாதினும் அடையாளப்படுத்துவான். ஏன்? நம்முடைய செயலை நம்முடைய மதத்தோடு தான் அவர்கள் பார்க்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தருணத்திலும் தாங்கள் எதை சொன்னார்களோ சொன்னது போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் நாமளும் அப்படித்தான் வாழணுமே தவிர நாம் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது, சொல்லொன்றுமாக செயலொன்றுமாக நடந்து கொள்ளவே கூடாது. நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சொல்லை கேட்க வேண்டும் என்றால், நம்முடைய காலத்திற்கு பின்னால் நமக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சமூகம் நம்முடைய எதிர்கால தலைமுறை நாளை மறுமையில் நமக்காக வந்து சிபாரிசு செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் கூட நாம சொன்னபடி நடந்திருக்கும். அப்பதான் என்னது நமக்கு அது மறுமையிலே பலனளிக்குமே ஒழிய அப்படி செய்யவில்லை என்றால் அது நஷ்டமாகி விடும் என்பதை கவனத்தில் கொண்டு என்ன பண்ணணும், நாம அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த நற்பண்பை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.